வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நவராத்திரி ரொம்ப கோலாகலமா எல்லாருமே கொண்டாடக்கூடிய நவராத்திரி. அதுவும் இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு சில வீடுகளில் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த கொலு இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா மூலமா எல்லார் வீட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நான் இந்த 9 நாள் அம்பாளை வழிபடுறேன், இந்த 9 நாள் அம்பாளுடைய வழிபாட்டுல நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்கணும், அல்லது வழிபாடு நடக்கிற இடத்துக்கு நான் போகணும், நிறைய கொலுவை நம்ம போய் பார்க்கணும், அல்லது நம்ம வீட்டுல நடக்கிற கொலுவுக்கு நிறைய பேரை வர வைக்கணும். இப்படி எல்லாருமே ஃபோக்கஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வழக்கம் போல நம்மளுடைய விளக்கு கடையில எப்படியெல்லாம் நவராத்திரி பண்ண போறோம் அப்படின்றத இந்த பதிவுல சொல்ல போறேன். நம்மளுடைய விளக்கடையில எப்போதுமே 4 நவராத்திரியுமே நம்ம பண்ணுவோம். இந்த நவராத்திரி வழக்கம் போல இசை கச்சேரியா, இசை ஆராதனையா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அம்பாள் அனுகிரகத்தால உருவாச்சு. இந்த வாட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தப்போ எல்லாமே கர்நாடிக் பேஸ்ல இருக்கக்கூடிய கலைஞர்களை கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள, அதாவது ஐயா சொன்ன மாதிரி மனசுதான் மாதங்கின்னு சொன்னார் இல்லையா, அந்த மனசுக்குள்ள கேட்ட ஒரு உத்தரவுனால இந்த வாட்டி முழுக்க முழுக்க கர்நாடிக் சங்கீதம் அதை பேஸா வச்சுட்டு நிறைய கச்சேரிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வர இருக்காங்க. இதுக்கு ஸ்வர சங்கமம்னு பேர் வச்சிருக்கிறோம். ஏன்னா இது அம்பாளுடைய அனுகிரகத்தினால இவ்வளோ கலைஞர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியானவங்க. விளக்கு கடை இந்த அம்பாள் நாமத்துக்காக நம்மளுடைய கடைக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய கொடுப்பனை. ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கலைஞர்கள் வர இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நான் ரசிச்ச நிறைய அந்த கர்நாடிக் சிங்கர்ஸ் அவங்களுடைய குரல்ல அந்த இசையில இறைவனுடைய பாடல்கள் கேட்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அது ஒரு இதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். காஞ்சிபுரத்துல 22ஆம் தேதி காலையில பொள்ளாச்சியிலிருந்து லலிதா ஸ்வராலயா அவங்களுடைய குரூப்ல இருந்து பண்றாங்க. அவங்க ஆரம்பிக்கிறது லலிதா சகஸ்ரநாமம். காஞ்சிபுரம் அப்படின்றதுனால காமாட்சி விருத்தம் இப்படி பாடல்களோட அவங்களுடைய கச்சேரி ரொம்ப அழகா நடக்கும். அதே மாதிரி அன்னைக்கு மாலை வேளையில ஜெயஸ்ரீ நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகள் வருவாங்க. ஜெயஸ்ரீ மேமோட ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அவங்களுடைய ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி 23ஆம் தேதி சென்னையில சந்தோஷ் சுப்பிரமணியன், அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், இன்ஸ்டால எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு. அது மாதிரி 24ஆம் தேதி காலையில வசுதா ரவி, நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி அவங்கள பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு சிங்கர், ரொம்ப அழகா பாடுவாங்க. பாரதியார் பாட்டுலாம் அவங்க பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சிங்கர். அடுத்த நாள் 25ஆம் தேதி சென்னையில ஸ்வராத்மிகா ஸ்ரீகாந்த் அவங்க பாட இருக்கிறாங்க. 26ஆம் தேதி பஞ்சமியா இருக்கிறதுனால அன்னைக்கு எந்த நிகழ்வும் வச்சுக்கலாம். அன்னைக்கு முழுக்க முழுக்க லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் தான் இருக்கும். நம்மளுடைய அம்பாளுக்கு பூஜை இது எல்லாமே நடக்கவே 1 மணி கிட்ட ஆயிடும். அப்படின்றதுனால அன்னைக்கு எந்த நிகழ்வு தனியா வைக்கல, பூஜையோட சேர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். 27ஆம் தேதி சென்னையில சவிதா ஸ்ரீராம் அப்படின்றவங்க பாடுறாங்க. 28ஆம் தேதி காஞ்சிபுரத்துல ஆர்பி ஸ்ரவன், இவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டால எல்லாத்துலயுமே இருக்கிறாரு. 29 சென்னையில பிருந்தா மாணிக்க வாசகம் அவங்க பாடுறாங்க. 30ஆம் தேதி காஞ்சிபுரத்துல வினயா கிருஷ்ணன் அவங்க வர்றாங்க. 1ஆம் தேதி வித்யா கல்யாணராமன் சென்னையில. இதோட நம்மளுடைய நவராத்திரி நிகழ்வு நல்லபடியா நடந்து முடியும். அது மட்டும் இல்லாம எப்பவும் போல வழக்கம் போல பிளான்ல இல்லாத நிறைய விஷயங்கள் நடக்கும். யார் யாரோ வருவாங்க, அழகா உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் படிப்பாங்க. இது எல்லாம் கூட இங்கே நடந்துட்டு தான் இருக்க போகுது. அதையும் முடிஞ்சா உங்களுடைய பார்வைக்கு நாங்க கொண்டுட்டு வர்றோம். இந்த வாட்டி என்னன்னா, ஒரே நாள்ல 2 இடத்துலயும் ப்ரோக்ராம் வச்சு காலையில சாயங்காலம் அப்படின்னு வச்சு ரொம்ப சிரமப்படுறதுக்கு விரும்பல. ஒரு நாள் காஞ்சிபுரத்துல அப்படின்னா மறுநாள் சென்னையில நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் காஞ்சிபுரத்துல, இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காஞ்சிபுரத்துலயும் சென்னையிலையும் பண்றோம். பஞ்சமி அன்னைக்கு
அந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு நம்மளுடைய விளக்கடையில் ரொம்ப பிரம்மாண்டமாக 2 இடத்துலையுமே பூஜை நடக்கும். அது அந்த நேரத்தை பொறுத்து காலையில் எப்பவும் போல் சென்னையில் நடத்தணும் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. அதை நெருக்கத்தில் தான் முடிவு பண்ணி போஸ்டரில் போடுவோம், பார்த்துக்கோங்க. ஏன்னா நாள் அங்கே நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இங்கே காலையில் வச்சுருவோம். இந்த 2 ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்கள் அதை போஸ்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை லைவ் பண்ண போகிறோமா அல்லது எடுத்து நம்ம திரும்ப நாங்கள் போஸ்ட் போட போகிறோமா, அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு அன்னைக்கு மாலையில் கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் உங்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நடக்க இருக்குது. 10 நாளுமே நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்டர் பார்த்துக்கோங்க. என்னைக்கு எங்கே நிகழ்ச்சி நடக்குதுன்னு காஞ்சிபுரமா சென்னையான்னு பார்த்துட்டு வாங்க. காலையில் எங்கேயா இருந்தாலும் காலையில் 10:30 மணிக்கு நடக்கும். இது ரொம்பவே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். இத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருத்தர் கச்சேரியும் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய யூடியூப்லேயுமே பதிவேற்றம் பண்ணிடுவோம். அதையுமே நீங்கள் கேட்கலாம், வீட்டில் இருந்தபடியும் ரசிக்கலாம். நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வரலாம். இந்த நவராத்திரி நமக்கு நிறைய உடல் பலத்தையும் மனபலத்தையும் தந்து ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான ஒரு பார்வையையும் கண்ணோட்டத்தையும் அத்தனை பேருக்கும் கொடுக்கட்டும். கண்மூடித்தனமான விஷயங்கள் ஆன்மீகம் ஆகாது. நம்மளுடைய ஆழ் மனசுக்கு அம்பாள் இருந்து வழிகாட்டுவா அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்மீகம்னு நான் சொல்லுவேன். நடக்கக்கூடிய பூஜைகள் கூட யாரோ ஒருத்தர் சொல்லி பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கான பூஜையை உங்களுக்குள்ளே இருந்தால் அம்பாள் சொல்லுவான்னு சொல்லுவேன். அது மாதிரி நான் எல்லாராலையும் கொலு வைக்க முடியலை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கொலு வைக்கிறவங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், நம்மளுடைய விளக்கடைக்கு வாங்க. இங்கேயே பெரிய கொலு தான் எப்போதுமே இருக்கும். இன்னும் இந்த நவராத்திரிக்காக ஸ்பெஷலாகவே கொலுவாகவே கொலு படி வச்சே அடுக்கி அழகாக வச்சுருப்போம். பஞ்சலோகத்திலையும் பித்தளையாலையும் செய்யப்பட்ட காப்பர்லையும் செய்யப்பட்ட கொலுவை நீங்கள் உங்களோட கண்ணால் கண்டு ரசிச்சுட்டு காதால் இந்த இசைகளை கேட்டு மகிழ்ந்துட்டு போகலாம். எல்லாருக்கும் இந்த நவராத்திரி நலமும் வளமும் அள்ளி கொடுக்கட்டும். வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.